சோஷியல் மீடியா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டாலே, இப்ப எல்லாருமே ஒரு பேக் ரெடி பண்ணி போடுறாங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாம்பூ, பேஸ்ட் கலந்தே மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. டேனும் ரிமூவ் ஆகுது. இதில் சயின்டிஃபிக் ப்ரூவ் கிடையாது. சயின்டிஃபிக்கலி என்ன ப்ரூவ் இல்லை, அது நம்ம பண்ணக்கூடாது. எத்தனை ஸ்கின் கிளினிக்ஸ் இருக்குது, எத்தனை டாக்டர், எவ்ரி கார்னர் ஆஃப் த சிட்டி ஒரு டாக்டர் இருக்காங்க. ஒரு நல்ல டாக்டர் பார்த்துட்டு போய் கேளுங்க, அவங்க நல்ல ரெமெடி கொடுப்பாங்க. அது யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக பெட்டர் இருக்கும். You are playing with chemicals. Please understand, this is your skin. தண்ணி நிறைய குடிக்கணும். ஸ்கின் க்ளீன் இருக்கணும்னா 2 to 3 liters கம்பல்சரி எடுக்கணும். ரோஸ் வாட்டர் டோனர் நார்மல் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். ட்ரை ஸ்கின்னா எப்போவுமே நீங்கள் திக் மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணணும். சூஸ் யுவர் ப்ராடக்ட் அக்கார்டிங் டு த ஸ்கின் டைப் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், சூஸ் யுவர் ப்ராடக்ட் அக்கார்டிங் டு யுவர் ஏரியா ஆஃப் த ஃபேஸ். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் நம்ம ஹார்ஷ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கானா, டாக்டர் தலத் சலீம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ சோஷியல் மீடியா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டாலே இப்போ எல்லாருமே ஒரு பேக் ரெடி பண்ணி போடுறாங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாம்பூ, பேஸ்ட் கலந்தே மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. டேனும் ரிமூவ் ஆகுது. அது உண்மையிலே அப்படி பண்ணலாம் மேம்? அப்படி பண்ணால் ஸ்கின்னுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா? இதில் சயின்டிஃபிக் ப்ரூவ் கிடையாது. சயின்டிஃபிக்கலி என்ன ப்ரூவ் இல்லை, அது நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு சாப்ட் ஸ்கின் இருக்கும். இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ அந்த ஆசிட் பேரியர், அந்த பிஹெச் பேரியர் எவ்வளோ டிஸ்டர்ப்ட் ஆகும். இதெல்லாம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ். உங்கள் மைண்டில் வருதா, எங்கள் மைண்டில் அதை யூஸ் பண்ணணும், நல்லா இருக்குது, எனக்கு அந்த மைண்ட் இட் இஸ் நாட் அக்செப்டிங். ஸோ சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப் இல்லைன்னா தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாம் யூ மே பி டூயிங் மோர் ஹார்ம் டு யுவர் செல்ஃப் தென் டூயிங் குட். ஸோ உங்களுக்கு டாக்டர் ஏதாவது நிஜமாக உங்களுக்கு அந்த ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணணும்னா, இது பண்ணணும்னா, இப்போது எத்தனை ஸ்கின் கிளினிக்ஸ் இருக்குது, எத்தனை டாக்டர், எவ்ரி கார்னர் ஆஃப் த சிட்டி ஒரு டாக்டர் இருக்காங்க. ஒரு நல்ல டாக்டர் பார்த்துட்டு போய் கேளுங்க, அவங்க நல்ல ரெமெடி கொடுப்பாங்க. அது யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக பெட்டர் இருக்கும். இதில் வீட்டில் உட்காந்துட்டு ஷார்ட்கட்ஸு இதெல்லாம் பண்ணான்னா சில டைமில் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 6 months முன்னாடி ஒரு ஃபீமேல் வந்தாங்க. அவங்க என்னென்னா ப்ளீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அதில் ஒரு ஆக்டிவேட்டர் இருக்கும், ஒரு க்ரீம் இருக்கும். அவங்க க்ரீம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம், அடுத்த வாட்டி யூஸ் பண்ணலாம். ஆக்டிவேட்டர் ஜாஸ்தி போட்டுட்டு ஃபுல் பர்னிங்க. இது எல்லாம் அது போகிறதுக்கே அவங்களுக்கு 6-7 months ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு தெரியலன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது, காம்பினேஷன் என்ன இருக்குது. யூ ஆர் பிளேயிங் வித் கெமிக்கல்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் யுவர் ஸ்கின். ஸோ ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் வேணும்னா கை காலில் போடலாம், அதெல்லாம் ஃபேஸில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி மார்க் வந்துச்சுன்னா, பிக்மெண்டேஷன் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் அதை தாங்க முடியாது. யூ வில் பி ஆல்வேஸ் ஃபீலிங் பேட் அபவுட் இட். ஸோ உங்களுக்கு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் இல்லைன்னா தயவு செய்து அதை எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்கின் மேலே பண்ணாதீங்க. மேம், அதே மாதிரி பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வருது. அது வர்றதுக்கு ரீசன் என்ன? அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்களோட சொல்யூஷன்? பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் தான் நம்ம ஸ்கின்லேருந்து செபிஷியஸ் செக்ரீஷன் இருக்கும், போர்ஸ் இருக்குல்ல, இட் வில் பிளாக். இப்போ பொல்யூஷன் இருக்குது, டஸ்ட் இருக்குது, அந்த செபிஷியஸ் செக்ரீஷன் கூட மிக்ஸ் ஆகி அந்த போர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது பிளாக் ஹெட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒயிட் ஹெட்ஸும் அந்த செபிஷியஸ் செக்ரீஷன், ஆயில் செக்ரீஷன் இருந்துச்சுன்னா இதுதான் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ். ஸோ இதுலேருந்து சேவ் பண்ணணும்னா கீப் யுவர் ஸ்கின் மோர் க்ளீன். ஒரு ஃபேஸ் பேக் ஏதாவது அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டீம் கொடுங்க. ஓகே, ஸ்டீம் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரை ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், ஒரு 20 minutes விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணிவிட்டு ஸ்லோலி ரப் பண்ணிங்கன்னா இந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் பண்ணனா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். திருப்பி அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அவ்வளோ வராது. தண்ணி நிறைய குடிக்கணும். ஸ்கின் க்ளீன் இருக்கணும்னா 2 to 3 liters கம்பல்சரி எடுக்கணும். அண்ட் மேக் ஷுவர் வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். எஸ்பெஷலி டீனேஜ் சில்ட்ரன், யாருக்கு ஆயிலி செக்ரீஷன் ஜாஸ்தி இருக்குது, டீனேஜில் எப்போவுமே ஃபேஸ் ஆயிலி இருக்கும், பிம்பிள்டு இருக்கும், அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி கேர் பண்ணனா நல்லா இருக்கும். மேம், இப்போ ஸ்கின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய டைப் ஸ்கின் இருக்குது. ட்ரை ஸ்கின் இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னுக்குமே எந்தெந்த ரொட்டீன் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் மேம். ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்கின்னுக்கு சொல்லுங்கள். ஸோ நார்மல் ஸ்கின்க்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸ் கிடையாது.
இட் வில் பி வெரி ஈஸி ஆல்சோ. நீங்கள் நார்மல் கிளென்சரை யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு. ஏன்னா ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின்க்கு செப்பரேட் வரும் மாய்ஸ்சரைசர்ஸ். அதே மாதிரி ஃபேஸ் வாஷஸும் செப்பரேட் வரும். ஸோ நார்மல் யூ கேன் யூஸ் எனி திங். ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, ரோஸ் வாட்டர் அப்பப்போ கொஞ்சம் டேப் பண்ணனா இட் வில் ஒர்க் ஆஸ் அ டோனர். ரோஸ் வாட்டர் டோனர் நார்மல் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். இது மார்னிங் யூஸ் பண்ணுங்கள். நைட் திருப்பி ஒரு வாட்டி டோனர் ஃபேஸ் வாஷ் கிளென்ஸ் பண்ணிட்டு டோனர் போட்டிங்கன்னா திஸ் இட் செல்ஃப் இஸ் குட் ஃபார் த நார்மல் ஸ்கின். இட் வில் டேக் கேர் ஆஃப் that. ஓகே மேம். அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின் மேம். ட்ரை ஸ்கின்னா எப்போவுமே நீங்கள் திக் மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரை ஸ்கின்காங்கன்னு வருது அந்த கிளென்சர் வருதுல, யூ ஹாவ் டு யூஸ் தட் கிளென்சர். ரெண்டாவது கிளிசரின் பேஸ்ட் இருக்கும் அந்த மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் திக்காக இருக்கும், அது யூஸ் பண்ணுங்கள். தென் யூ கேன் யூஸ் சிரமைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸும் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் ஃபார் த ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நைட் பிஃபோர் கோயிங் டு பெட் யூ ஹாவ் டு யூஸ் ஒன் கிளென்சர் ஃபார் ட்ரை ஸ்கின். அதுக்கப்புறம் ஹைலூரானிக் ஆசிட் வரும்ல, ஹைலூரானிக் ஆசிட் இஸ் மோஸ்ட்லி ஃபார் த ஹைட்ரேஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண நைட் மாய்ஸ்சரைசர்ஸ் நைட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமில் ஹைலூரானிக் ஆசிட் கண்டிப்பாக அதை பாருங்கள் அது இதில் இருக்கா இல்லையா யூஸ் பண்ணலாம். தட் வில் ஹெல்ப் யூ ஃபார் த நைட் ரொட்டீன். ஓகே மேம். அடுத்து ஆயில் ஸ்கின் மேம். ஆயிலி ஸ்கின்ல நம்ம ஜெல் பேஸ்டும் ஃபோம் பேஸ்ட் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அதே மாதிரி we don't use very heavy moisturizers for oily skin. ஸோ alcohol free அந்த க்ரீம்ஸ் ஆல்கஹால் ஃபில் டோனர்ஸ் வரும், மாய்ஸ்சரைசர்ஸ் வரும், அது யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் யூ ஹாவ் டு யூஸ் அ சன்ஸ்க்ரீன் க்ரீம் பேஸில் யூஸ் பண்ணக்கூடாது, மேட் ஃபினிஷில் வரும். இதுக்கு ஆயிலி ஸ்கின்கான பிம்பிள் ஸ்கின்கான சன்ஸ்க்ரீன்ஸ் வரும். ஸோ யூஸ் தட் டைப் ஆஃப் அ சன்ஸ்க்ரீன். நைட் ரொட்டீனுக்கு ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நியாசினா பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆயிலினஸும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸும் ஆயிலினஸும் இருக்காது. ஆயிலி ஸ்கின்க்கு நம்ம ஃபேஸ் பேக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த கிளே பேஸ்ட் இது இருக்கும், கிளே இருக்குல்ல, இந்த முல்தானி மிட்டி கிளே பேஸ்ட் ஃபேஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் ஒன் காம்பினேஷன் நான் சொல்கிறேன். இந்த வெள்ளை சென்னா இருக்குல்ல, காபுலி சென்னா ஒயிட் கலரில் பெருசாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 50 கிராம்ஸ் இல்லை, ஒரு 1/2 kg சென்னா எடுங்க. அதுக்கு 1 லிட்டர் இல்லைன்னா 2 லிட்டர் மில்கில் ஊற வைங்க. நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சன்னில் நல்லா காய வைக்கணும். அது ஃபுல்லாக காய வச்சுட்டு அப்புறம் அதில் ஒன்ஸ் ட்ரைஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கஸ்கசா ஒரு 50 கிராம்ஸ் கஸ்கசா அதில் போடலாம். அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் போடலாம் அதில். அண்ட் தென் யூ கேன் ஆட் இந்த வசம்பு, கோஷ்டம், கடுக்காய் 3 இருக்குல்ல, அந்த 3 பவுடர் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சேன்னா இதில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கலரும் நல்லா இருக்கும், ஆயிலினஸ் கம்மியாக இருக்கும், பிம்பிள்ஸ் கம்மியாக இருக்கும். வாரத்தில் ஒரு வாட்டி இதே ஒரு ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணுங்கள். ஸ்டீம் பண்ணிவிட்டு ஸ்லோலி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிலினஸும் கம்மியாக இருக்கும், பிம்பிள்ஸும் கம்மியாக இருக்கும், ஸ்கின் நல்லா க்ளோவிங் இருக்கும், டேனும் போயிடும். நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஸ்கின் மேம். காம்பினேஷன் ஸ்கின்னா யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னா அதில் T zone உங்களுக்கு ஆயிலி இருக்கும், மற்ற ஃபேஸ் எல்லாம் ட்ரை இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணான்னா அக்கார்டிங் டு யுவர் ஏரியா. யூஸ்வலி நம்ம என்ன சொல்லுவாங்க, சூஸ் யுவர் ப்ராடக்ட் அக்கார்டிங் டு த ஸ்கின் டைப் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன் சூஸ் யுவர் ப்ராடக்ட் அக்கார்டிங் டு யுவர் ஏரியா ஆஃப் த ஃபேஸ். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா நியாசினமைட் அந்த மாதிரி பேஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். லைட் மாய்ஸ்சரைசர்ஸ், சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரை இருக்காது. we say காம்பினேஷன். ஆனால் இந்த ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கலாம், அவ்வளோ ட்ரை இருக்காது. பட் இட் வில் பி லிட்டில் ஆன் த அவ்வளோ ஆயிலியும் இருக்காது. ஸோ காம்பினேஷன் மைல்டு மாய்ஸ்சரைசர்ஸ், மைல்டு கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணனா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். மேம் நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் மேம். சென்சிட்டிவ் ஸ்கின்னா நம்ம பத்திரமா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது அப்ளை பண்ணனாவும் இட் கேன் ஃப்ளேர் அப். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ நிறைய ப்ராடக்ட்ஸில் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். தட் ஃப்ரேக்ரன்ஸ் மே இரிட்டேட் யுவர் ஸ்கின். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், மைல்டு ப்ராடக்ட்ஸ், காமிங் ப்ராடக்ட்ஸ் லைக் அலோவேரா ஜெல் இருக்குல்ல, நல்ல சூதிங்காக இருக்கும். அந்த மாதிரி காமிங் சூதிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீனும் மேட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நைட் ரொட்டீனில் நீங்கள் நார்மல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறம் யூ கேன் யூஸ் திஸ் செமமைல் போட்டுட்டு அந்த க்ரீம்ஸ் எல்லாம் வரும், இல்லை அலோவேரா வரும், அதையெல்லாம் நைட்க்கு அப்ளை பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் நம்ம ஹார்ஷ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நிறைய கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. திருப்பியும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.